முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவிற்கு உன்னுடன் இருக்க தகுதியில்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறான். புரிந்துகொள். உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாக இருந்தால் போதும். யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. எவனுக்கும் பயந்தோ அடிபணிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை. முடிவெடுக்கும் திறனை நீங்கள் உங்களுக்கு வளர்த்து கொள்ளுங்கள். நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கும். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இல்லைனால் அந்த 1000 உறவுகளும் நம்மை விட்டு விலகிவிடும். இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மரியாதை. மனுஷனுக்கு மரியாதை எவ்வளோதான் தங்கமான மனுஷனாக இருந்தாலும் மரியாதை கிடையாது. இந்த காலத்தில் பணம் இருந்தால் நம்மக்கிட்ட ஒட்டிக்கொள்ளும், பணம் இல்லாட்டி நம்மகிட்டேருந்து வெட்டிக்குவாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது மனிதர்களின். நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு மரியாதை தானாக வந்து சேரும். மக்களை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள்ட்ட நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம்.